வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் தோரம்பருப்பு, அதாவது ரேஷன் தோரம்பருப்பை வச்சு சாம்பார் பண்ணியிருக்கேன். சாம்பார்னால் காய்கறிலாம் இல்லாத கிள்ளு சாம்பார் சொல்லுவாங்க. தண்ணி சாம்பார், மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாம்பார் தான் வைக்க போகிறேன். இந்த பருப்பு ஊறிடுது 3/4 மணி நேரம். அதை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சப்பொடி, ஜீரகம் சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம் தக்காளி சின்ன சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் தான். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு இதை அடுப்பில் 3 விசில் வர அளவுக்கு நான் விட போகிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இதை நான் ஊற விட்டுட்டேன். இப்போ 3 விசில் வந்துடுது. ப்ரெஷர் போன உடனே திறந்துட்டு இதை மற்ற கூட தேவையில்லை, கரண்டி வச்சே கடகடன்னு மசிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷன் தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். இது நல்லா கலந்து விட்ட உடனே மறுபடியும் இதை அடுப்பில் வைக்கணும். இது தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா, கடுகு, வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் எடுத்திருக்கேன். புளியை கரைச்சி இந்த பருப்பில் நான் விடுறேன். இப்போ நான் தாளிக்க போகிறேன். இந்த குழம்பை நான் தாளிக்க போகிறேன். புளி விட்டுட்டேன். தாளிப்பு கரண்டியில் நான் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான உடனே காஞ்ச மிளகாவை இதில் சேர்க்குறேன். இந்த காஞ்ச மிளகா கொஞ்சம் லைட்டாக செவக்கணும். செவந்த உடனே கடுகு, வெந்தயம் சேர்க்கணும். கடுகு பொரியணும், வெந்தயம் செவக்கணும். தட்டி வச்சுருக்கிற பூண்டை அதில் சேர்க்கணும். இந்த பூண்டு கொஞ்சம் செவந்து வரட்டும். காய்கறிலாம் இல்லாத நேரத்தில் நம்ம டக்குன்னு இதை சட்டுன்னு செஞ்சிடலாம். இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஆனால் இது டிஃபனுக்கெலாம் நல்லா இருக்காது, சாதத்துக்கு தான். இப்போ கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி இதில் நான் சேர்த்துட்டேன். இப்போ இந்த குழம்புல நான் சேர்க்குறேன். இது சேர்த்தோன்னே கமன்னு வாசனை வரும். இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். இதோடு சேர்ந்து நல்லா கொதி வரணும். இப்போ தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்துடலாம். இதுக்கு எந்த வித சாம்பார் பொடியோ எதுவுமே தேவையில்லை, எந்த காய்கறியும் தேவையில்லை. இது பார்க்குறதுக்கு இப்படி தான் சாம்பார், எந்த வித காய்கறி இல்லையேன்னு பார்க்காதீங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது சாம்பார் கொதி வந்துடுது. இப்போ கொத்தமல்லி தழையை இதுக்கு மேலே நான் தூவ போகிறேன். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.